வண்ணாரப்பேட்டை பாலம் அருகே அமைந்துள்ள பேருந்து விநாயகர் கோவிலை அகற்றுவது தொடர்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் முதல் செல்லபாண்டியன் பாலம் வரையிலான பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் கட்டமைப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்லபாண்டியன் பாலத்தை தாண்டிய பகுதிகளில் ஏன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் தயக்கம் காட்டப்படுகிறது என இந்து முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் நெடுஞ்சாலை ஒட்டி கத்தீட்ரல் சர்ச் அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள இந்து முன்னணி, ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கையில் ஒரே மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளது. தாமிரபரணி ஆற்றுப்பாலம் முதல் முருகன் குறிச்சி வரை ஒரே சாலையாக இருக்கும் நிலையில் வண்ணாரப்பேட்டை பேருந்து விநாயகர் கோவில் முன்புள்ள சாலையில் அகலம் எவ்வளவு, கத்தீட்ரல் சர்ச் அருகே அதே சாலையின் அகலம் எவ்வளவு என்பதை மாநில நெடுஞ்சாலைத்துறை விளக்க வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரும் பதிலளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் இதே கோவிலை அகற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்போது இந்து முன்னணி தலைமையில் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. தற்போது கோவில் அகற்ற நடவடிக்கை மீண்டும் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் நிலையில் திமுக ஆட்சியில் கோயில்கள் இடிக்கப்பட்டதை போன்று தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறதா என இந்து முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது.